தொடர்ந்து சேலத்தில் செய்தியாளரை தாக்கிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக பல்வேறு தரப்பிலிருந்தும் அவர்களது கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சேலம் மாவட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட பல்வேறு இடங்களில் இந்த மாதிரி மணல் கடத்தலில் ஈடுபட்ட கும்பலை அம்பலப்படுத்த முயன்ற போது நேரலையிலேயே நமது செய்தியாளர் குழுவினர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு தொடர்பான பல்வேறு கேள்விகளும் எழுந்திருக்கு. தாக்குதல் நடத்திய நபர் மேலேயும் அவருக்கு எப்படி இந்த மாதிரியான தைரியம் வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருந்தால் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நான் அந்த விஷுவல்ஸ் எதுவும் பார்க்கல. இருந்த போதிலும் தாக்குதல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இந்த நம்முடைய இந்திய நாட்டில் 4 தூண்கள் என்று சொல்லப்படுகிறது: லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, மீடியா. அப்படிப்பட்ட மீடியா மீது இப்படிப்பட்ட தாக்குதலை நடத்துவது எந்த ஜனநாயக சக்திகளும் பொறுத்து கொள்ள முடியாது, ஆதரிக்கவும் முடியாது. யார் இந்த தவறை செய்திருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறை பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். சரி, இப்போ அந்த இடத்துல பப்ளிக் யாராவது இந்த மாதிரியான செயலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா அவங்கள தாக்கும்போது ஓகே, இவங்க அவ்வளோக்கா மீடியாட்ட போக முடியாது, அப்போ நம்ம தாக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதுவே லைவ்ல ஒரு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அடிக்கிறாங்க இல்லையா, அந்த தைரியம் அவங்களுக்கு எங்கிருந்து வருது அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லையா? அதுதான், அது யாரு சமூக விரோதிகளா, ஏதாவது ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களா, எங்க இருந்து தைரியம் வந்தது பத்திரிகையாளரை தாக்குவதற்கு என்ற கேள்விதான் என்னுடைய கேள்வி. ஆகவே காவல்துறை உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். நானும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் நான் பேசுவதற்கு தயாராக இருக்கேன். இது பத்திரிகையாளர் மீது தாக்குவது என்பது இது முதல் முறை இல்ல, பல முறை நடந்திருக்கு. குறிப்பாக தராசு என்ற ஒரு பிரசித்தி பெற்ற பத்திரிகை ஷியாம் மீதே கொலை வரி தாக்குதல், அவருடைய அலுவலகத்தை கொலையே செய்திருக்கிறார்கள் கடந்த காலங்களில். இதையெல்லாம் எந்த ஜனநாயக சக்திகளும் அனுமதிக்க முடியாது. அதை தொடர்ந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது என்றால் இந்த காவல்துறை பாதுகாப்பு அளிக்க வேண்டும். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுவதை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய பார்வை. பத்திரிகையாளர் மீது தாக்குதல் நடத்தினால் ஒருபோதும் ஜனநாயக சக்திகள் இதை அனுமதிக்க கூடாது. அந்த விதத்தில் தான் என்னுடைய கண்டனத்தை நான் இங்கு பதிவு செய்கிறேன்.